தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே நிலத்தகராறில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள அடிமலை புதூரில் வசிக்கும் சிங்காரவேலு என்பவருக்கு அதே ஊரில் சொந்தமாக 2.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இவரின் நிலத்திற்கு அருகில் நிலம் வைத்திருக்கும் சண்முகம் என்பவருக்கு சிங்காரவேலுவின் பெற்றோர் பொது வழிபாதை அளித்திருந்தனர். இந்த வழிபாதையை பயன்படுத்தி வரும் சண்முகம் அவருடைய குடும்பத்தினரும் சிங்காரவேலுவின் நிலத்தை வாங்கும் நோக்கில் அவர்களை மிரட்டி வருவதாகவும் அவர்களின் வீட்டு பெண்களுக்கு பல வகைகளில் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் சிங்காரவேலு தனது நிலத்தில் வீடு கட்டும் பணியை செய்து வந்தபோது சண்முகம் தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் சிங்காரவேலு புகார் கொடுத்துள்ளார். இதை அறிந்த சண்முகம் சிங்காரவேலுவுடன் மீண்டும் தகராறு செய்து அவரை செங்கல்லால் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் மயங்கி கிடந்த சிங்காரவேலுவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆனால் தங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பால் சென்டரில் பால் வாங்கினேன். அப்போ சண்முகம் என்ற ராஜா எங்கள் அப்பாவை வெட்டி குத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. என்னை தேவையில்லாத கெட்ட வார்த்தைலாம் கேட்டாங்க. கற்பறிச்சிரும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. கெட்ட வார்த்தை நிறைய திட்டினாங்க. வீட்டுக்கு நெருப்பு வச்சிருவேன்லாம் சொன்னாங்க. அந்த சண்முகன்றவன் 45 சென்ட்டு வாங்கி இப்போ 4 வருஷம் தான் ஆகுது. அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டு நிலத்தை பூரா பக்கத்து நிலத்துக்காரரையே அடிச்சு எல்லா நிலத்தையும் பிடிங்கிட்டான். எங்களை போங்க அப்படின்னு இந்த தூந்து அடித்து என்னை கை காலெல்லாம் முடிச்சு என்னை இடுப்பெல்லாம் ஒடிச்சு என் மண்டையெல்லாம் உடச்சி ஆஸ்பத்திரிக்கு நான் இங்கே 6-7 நாள் இங்கே இருந்தேன். தருமபுரியில் 7 நாள் இருந்தேன். அப்புறம் அவங்கள விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோங்க. போலீஸ்காரர் நடவடிக்கை அப்போதைக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறமா இப்போ அவங்க என்ன ஏதுன்னு கண்டுக்கல. அவனை ரிமாண்டே பண்ண கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.